ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின்ஸுடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ஸோ உச்சநீதிமன்றத்தை பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திருப்பியும் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தேவை ஏற்பட்டால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம். ஸோ ஏதாவது ஒரு நீடு இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் எங்கே வேணாலும் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் போய் அவங்க இது பண்ணலாம், செயல்படலாம். ஓகேங்களா? அது இந்த பாயிண்ட்டுமே கரெக்டு. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுமே கரெக்டு. தேர்ட் பாருங்கள். ஆர்டிக்கல், அதாவது உறுப்பு 144 உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாள்கிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்டிக்கல் 144 கிடையாது, ஆர்டிக்கல் 143 தான் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாள்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 143 மூலமாக ஈவன் குடியரசுத் தலைவர் கூட ஏதாச்சும் அவங்களுக்கு சட்டத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட உச்சநீதிமன்ற ஆலோசனையை அவங்க போய் அணுகலாம். சரிங்களா? அதைத்தான் இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க 143 ஆர்டிக்கலில். இது 144 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி பாருங்கள். ஆட்கொணர்வு நீதி பேராணை அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவுமே தப்பு. ஸோ மொத்தம் நம்ம 5 ரிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லா 5 நீதி பேராணையுமே ஓகேங்களா, 5 நீதி பேராணையுமே உச்ச நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது, உயர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்குமே இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட் தப்பு, மீதி 2 பாயிண்ட் கரெக்டு. ஸோ 1 and 2 கரெக்ட். ஓகேங்களா? 1 and 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 3, 4 தப்பு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ உச்ச நீதிமன்றத்துடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது 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 இதிலிருந்து உங்களுக்கு நிறைய கொஷின் கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ உச்ச நீதிமன்றத்தோட ஓகேவா, உச்ச நீதிமன்றத்தோட தலைமையகம், ஃபஸ்ட்டு என்னது தலைமையகம். ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன? உச்ச நீதிமன்றம் துவக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? துவக்கப்பட்ட ஆண்டு எப்போ? துவக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி மாதம் 28. ஓகேங்களா? இந்த நாள் தான் ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் துவக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னால் எதுலேருந்து எது வரைக்கும்? ஆர்டிக்கல் 124லேருந்து 147 வரைக்கும் இருக்கிற சரத்து தான் உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இது எந்த பகுதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 5ல் வரும். ஓகேங்களா? உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வரும்னா 5ல் வரும். எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 124லேருந்து 147 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும், ஓகேங்களா, தலைமை நீதிபதியையும் நீதிபதிகளையும், ஓகேங்களா, நீதிபதிகளையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். யார்? குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் நீதிபதிகளையும் நியமிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். டோட்டலாக உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 34 நீதிபதிகள் இருக்காங்க, இன்க்ளூடிங் தலைமை நீதிபதியோடு சேர்த்து. ஓகேங்களா? தலைமை நீதிபதியோடு சேர்த்து நமக்கு மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? 34 நீதிபதிகள் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வயது வரம்பு. ஓகேங்களா? வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும், 65 வயது வரை அவங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இது கொடுக்க அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க அந்த ரிசைன் எடுத்துகிட்டு போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தகுதி.
உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக ஆகணும் அப்படின்னா என்ன தகுதி வேணும் அப்படின்னா அவங்க வந்து 5 வருஷம் வந்து ஓகேங்களா 5 வருஷம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும். ஓகேங்களா 5 வருஷம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 வருஷம் 10 இயர்ஸ் வந்து அதே உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் வந்து என்னவா இருந்திருக்கணும், வழக்கறிஞராக இருந்திருக்கணும். ஓகேங்களா, அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து தகுதி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உச்சநீதிமன்றத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்லுவாங்க? அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்கு நடத்தியது? ஸோ இது வந்து அப்படியே டைரக்ட் புக் கொஷின். ஸோ 1891 வந்து திராவிட மகாஜன சபை வந்து யார் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, அதோடைய கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, அதாவது நீலகிரியில் தான் வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. யார் இந்த திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவினாங்க, அதாவது நிறுவப்பட்டது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். ஓகேங்களா, யார்? அயோத்திதாசர். இவர் தான் வந்து திராவிட மகாஜன சபையை வந்து 1891 வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா, ஸோ அயோத்திதாசரை பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அத்வைதந்தா. ஓகேங்களா, அத்வைதானந்தா. ஓகேங்களா, இது ஒரு சபை. ஓகேங்களா, அத்வைதானந்தா அப்படின்ற ஒரு சபை எதுக்காக அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோவில் நுழையறதுக்கு வந்து தடை செஞ்சுருந்தாங்க. அந்த தடையை வந்து நீக்கி அதுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு சபையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தான். அந்த சபைக்கு பேர் என்னென்னா அத்வைதானந்த சபை. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கினார். ஓகேங்களா, யாரும் சேர்ந்த அந்த அமைப்பை உருவாக்கினாங்க அப்படின்னா திராவிட கழக அமைப்பு. ஓகேங்களா, திராவிட கழக அமைப்பு வந்து இவர் உருவாக்கினார். எப்போனா 1882 வந்து உருவாக்கினார். அயோத்திதாசர் மற்றும் 2 பேர் சேர்ந்து, அயோத்திதாசரும் கூட வந்து ஜான் ரத்தினம். ஓகேங்களா, ஜான் ரத்தினம் அவர்களோடு சேர்ந்து இந்த திராவிட கழக அமைப்பு வந்து உருவாக்கினார். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இவர் ஒரு இதழ் வந்து தொடங்கினார். ஓகேங்களா, அந்த இதழோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன். ஓகேங்களா, அந்த இதழுடைய பேர் என்ன? திராவிட பாண்டியன். எப்போ தொடங்கினாருன்னா 1885 இந்த இதழ் வந்து தொடங்கினார். அதுக்கப்புறமா ஒரு வார பத்திரிக்கை, அதாவது வாரம் வரத்துக்கு ஒரு பத்திரிக்கை வரும்ல, அந்த பத்திரிக்கையும் வந்து ஒன்று நடத்தினார். அந்த பத்திரிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படின்ற அந்த பத்திரிக்கையை வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேங்களா, ஒரு பைசா தமிழன் அப்படின்ட்டு. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா 1907 1914 வரைக்கும், அவர் இறக்குற வரைக்கும் இந்த பத்திரிக்கை வந்து வாரம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு பைசா தமிழன் அப்படின்ட்டு. இது ஒரு வார பத்திரிக்கை. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே அயோத்திதாசருடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதாவது திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவப்பட்டது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தான். அத்வைனந்தா சபை அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கினார். அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த கோவில் நுழைவு ஆதரவு தெரிவித்து அந்த சபை வந்து அவர் உருவாக்கினார். அதே மாதிரி திராவிட கழக அமைப்பும் வந்து அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். யார் கூட சேர்ந்துனா ஜான் ரத்தினம் அவர்களோட சேர்ந்து வந்து 1882 ஸ்டார்ட் பண்ணார். திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழ் வந்து தொடங்கினார். ஓகேங்களா, இதழ் இது. ஓகேங்களா, அது எப்போ தொடங்கினார்னா 1885. அதே மாதிரி ஒரு வார பத்திரிக்கையும் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த வார பத்திரிகையோட பேர் என்னென்னா ஒரு பைசா தமிழன். அந்த வார பத்திரிகை அவர் இழக்கிற வரைக்கும் வந்து அந்த இது போச்சு. 1907 1914 வரைக்கும் அந்த வார பத்திரிகை வந்து வாரம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி இந்த திராவிட மகாஜன சபை அப்படின்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா அயோத்திதாசர். இதே வந்து உங்களுக்கு ஆதி திராவிட, ஓகேங்களா, ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து யார் உருவாக்கினா அப்படின்னு கேட்டால் இரட்டைமலை சீனிவாசன். ஓகேங்களா,
இரட்டைமலை சீனிவாசன். எந்த ஆண்டு அப்படின்னா 1893 வந்து இந்த ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து உருவாக்கினது வந்து இவர் தான். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு? ஸோ இது அப்படியே இது ஒரு புக் இன்ஃபர்மேஷன் தான். ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு பாடம், ஓகேங்களா? அந்த நிலத்தோற்றம், இந்தியாவின் நிலத்தோற்றம் அப்படின்ட்டு ஒரு பாடம் வரும், ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பேராலேயே இந்த பாயிண்ட் இருக்கும். அதாவது இந்தியாவின் நில எல்லையின் நீளம் வந்து 15,200 கிலோமீட்டர், ஓகேங்களா? இதில் வந்து அதிகபட்ச நில எல்லை வந்து எது எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம், ஓகேங்களா? அதிகபட்ச எல்லை வந்து எந்த கண்ட்ரி எடுத்துக்குன்னா வங்காளதேசம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குறைந்தபட்ச நில எல்லை வந்து யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா? ஸோ இதனுடைய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் என்னென்னா 4156 கிலோமீட்டர், 4156 கிலோமீட்டர் வந்து அதிகபட்சமாக இது எடுத்துக்குது. ஆப்கானிஸ்தான் வந்து குறைந்தபட்சமாக வந்து 106 கிலோமீட்டர் நில எல்லையை வந்து இது கொடுக்குது. இது லாங்கஸ்ட் பார்டரு, இது வந்து ஷார்ட்டஸ்ட் பார்டர், ஓகேங்களா? குறுகிய நில எல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார்? மொத்தம் வந்து 8 பேர் இருக்காங்க. அஷ்டபிரதானம்னா என்னது? 8, ஓகேங்களா? அதில் தலைமை நீதிபதியை வந்து எப்படி சொல்லுவாங்க? நீதிபதினாலே என்னென்னு பண்ணுவாங்க? அவங்க நியாயத்தை தான் குறிக்கோளாக வச்சு தீர்ப்பு வழங்குவாங்க, கரெக்டாக? அதை வச்சு நம்ம ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். நியாயதிஷ், ஓகேங்களா? நியாயத்தை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ நியாயதிஷ். ஸோ மற்ற இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அந்த 8 அஷ்டபிரதானம் இருக்குல்ல, அது 8 என்ன, அவங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நாட்டின் பொதுநலன், ஓகேங்களா? நாட்டின் பொதுநலன், இதெல்லாம் யார்? இந்த பொதுநலன் வந்து யார் பார்ப்பாங்க? பிரதான் அப்படின்ட்டு, பிரதான் இல்லைனா வந்து பேஷ்வா இப்படியும் சொல்லலாம் இவங்கள, இல்லைனா வந்து பிரதம மந்திரி, ஓகேங்களா? பிரதம மந்திரி, ஸோ பிரைம் மினிஸ்டர். ஒரு நாட்டோட பொதுநலனை கருதி யார் செயல்படுவா அப்படின்னா இவங்க பிரதான் மந்திரின்னு சொல்லலாம், பேஷ்வான்னு சொல்லலாம், பிரதானும் சொல்லலாம். அவங்களுக்கு நிறைய பெயர்கள், அவ்வளோதான், ஓகேங்களா? சரி, பொதுக்கணக்கு, நாட்டோட பொதுக்கணக்கு அதெல்லாம் யார் பார்க்குவா? நிதி அமைச்சர், ஓகேங்களா? நிதி அமைச்சருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அமத்யா, ஓகேங்களா? நிதி அமைச்சருக்கு இன்னொரு பேர் என்ன? அமத்யா. ஓகே, தேர்ட் கொஷின் சொல்லிட்டேன், சாரி. தேர்டு மொத்தம் 8 இல்லை. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா அந்த அரசோட நடவடிக்கைகள். நம்ம ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதனுடைய நடவடிக்கைகள்லாம் யார் பாப்பா? நடவடிக்கைகள், ஓகேங்களா? வடிக்கைகள், இதெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி, ஓகேங்களா? மந்திரின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வாக்கிய நாவிஸ், ஓகேங்களா? வாக்கிய நாவிஸ். இதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இல்லைனா தவறான ஒன்றை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 4வது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த போர் அதெல்லாம் நடக்கும்ல, இதை பற்றின ஒரு ஆலோசனை, போர், அதுக்கப்புறமா இந்த அமைதி நிலைநாட்டணும், இதை பற்றின ஆலோசனையெல்லாம் யார் வழங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவு செயலர் இப்படின்னு இவரை சொல்லலாம். இல்லை அப்படின்னா சுமந்த்னு சொல்லலாம், இல்லை டாபிர், ஓகேங்களா? ஸோ இந்த போர் அமைதி குறித்து இந்த ஆலோசனை இதெல்லாம் யார் வழங்குவா அப்படின்னா வெளியுறவு செயலர், இல்லைனா சுமந்த் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா சுமந்த், ஓகேங்களா? இல்லைனா டாபிர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், என்ன இருக்கும் அப்படின்னா கடித தொடர்பான செய்திகள், ஓகேங்களா? அந்த போக்குவரத்து, கடித தொடர்பான போக்குவரத்து, இதை பற்றின ஆலோசனைகள்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா உள்துறை செயலர், ஓகேங்களா? உள்துறை செயலர், இல்லைனா அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா சச்சிவ், இல்லைனா வந்து சுருநாவிஸ், ஓகேங்களா? சுருநாவிஸ். ஓகே,
கடித தொடர்பான போக்குவரத்து சம்மந்தமான செய்தி தொடர்பாளர். அவங்க வந்து உள்துறை செயலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா சச்சிவ், இல்லைனா வந்து சுருநாவிஸ். ஓகேங்களா, சுருநாவிஸ். நெக்ஸ்ட்டு மதம் தொடர்பான செய்திகள் வந்து யார் வந்து அந்த சடங்கு பற்றின செய்திகள்லாம் வந்து யார் வந்து நாட்டோட மத சம்பந்தமான தொடர்பு. ஓகேங்களா, மதம் அப்படின்னாலே பண்டித் ராவ். ஓகேங்களா, மதம்னாலே என்னது, பண்டித் ராவ். ஓகேங்களா, அவன் பண்டிதர்கள் தான் வந்து இந்த மதம் சம்பந்தமான தொடர்பான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா, இவங்களை வந்து இன்னும் பண்டித் ராவ்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து சதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வந்து முதாசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டித் ராவ். ஓகேங்களா, மத சம்பந்தமான செய்திகள். ஓகேங்களா, தொடர்பான செய்திகள். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறமா 7th ஒன் தான் வந்து இந்த நியாயதிஷ். ஓகேங்களா, அதாவது நீதி தொடர்பான எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியாயதிஷ், நீதி தொடர்பான செய்திகள். நீதி வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியாயதிஷ், தலைமை நீதிபதி இல்லைனா நியாயதிஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இராணுவத்தை நிர்வகிப்பது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி 8வது வந்து இராணுவத்தை நிர்வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி நௌபத். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள, சாரி நௌபத் இல்லைனா இராணுவ தலைமை நீதிபதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, சாரி நௌபத் இல்லைனா இராணுவ தலைமை நீதிபதி. ஸோ மொத்தம் வந்து 8 அஷ்ட பிரதானம்னா 8. ஸோ ஒரு மொத்தம் எல்லாருமே பார்த்தாச்சு. நாட்டின் பொது நலம் வந்து பிரதான், பேஷ்வா இல்லைனா பிரதம மந்திரி, பொது கணக்கு வந்து நிதியமைச்சர் இல்லைனா அமத்தியா, அரசு நடவடிக்கைகள் வந்து மந்திரி இல்லைனா வாக்கிய நாவிஸ், போர் குறித்த தொடர்புகள் வந்து வெளியுறவு செயலர் இல்லைனா வந்து அவங்கள சுமந்துன்வாங்க இல்லைனா டாபிர் அப்படின்வாங்க. கடித போக்குவரத்து வந்து உள்துறை செயலர் இல்லைனா சச்சிவ் இல்லைனா சுருநாவிஸ். அதுக்கப்புறமா பண்டித்ராவ் வந்து மதம் சம்மந்தமான தொடர்பான செய்திகள், பண்டித்ராவ்னு சொல்லுவாங்க, இல்லைனா சதர்ன்னு சொல்லுவாங்க, இல்லை முதாசிப் அப்படின்வாங்க. அப்புறமா நியாயதிஷ் வந்து நீதி தொடர்பான இல்லைனா தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் வந்து இராணுவ தொடர்பான செய்திகள் வந்து சாரி நௌபத் இல்லைனா இராணுவ தலைமை நீதிபதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 4th கொஷின். 5th கொஷின் போயிடலாம். 5th கொஷின் பாருங்கள், ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன? ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆன்சர் என்னென்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்காக வட்டியை குறிக்கும். இதுதான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை குடிக்கிறது தான் வந்து என்னது ரெப்போ ரேட்டு. இதே வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு இருக்குது. ஓகேவா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து கமர்ஷியல் பேங்க், அதாவது வணிக வங்கிகளிடம் இருந்து அவங்க ஆர்பிஐ வந்து கடன் பெறுவாங்க, அதுக்கு ஒரு வட்டி விகிதம் வந்து குறிப்பாங்க. அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா, ஆர்பிஐ வந்து வணிக வங்கிக்கு கடன் கொடுக்கறது வந்து ரெப்போ ரேட்டு, அதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் வந்து ரெப்போ ரேட்டு. இதே வணிக வங்கிகளிடமிருந்து ஆர்பிஐ கடன் பெறுவது குறித்து ஒரு வட்டி விகிதம் குறிப்பாங்கள்ல, அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ கரண்ட்டாக ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபினான்ஷியல் இயருடைய ரெப்போ ரேட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5%. கடந்த 7 வருஷமாக இதே ரெப்போ ரேட்டு தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.